ஒரு காலத்தில் ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பு கடை கட்டணும். ஆஃபீஸ் அப்படின்னா அங்கே எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க. ஃபேக்ட்ரினா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போது ஒரே ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறான், டிசைன் க்ரியேட் பண்ணுறான், கஸ்டமர் சப்போர்ட்டு நடத்துகிறான், கோடிங் பண்ணுறான், மார்க்கெட்டிங் பண்ணுறான். ஸோ ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? ஏஐ. இப்போது உலகம் ஒரு டேஞ்சரஸ் மாற்றத்துக்குள்ளார போயிட்டுருக்குது. ஒரு சைடு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், கடை வைக்கிறது, ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுறது, மேன் பவரு, எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸு, ஸோ ஒரு பழைய சிஸ்டம்லாம் இருக்குது. இன்னொரு சைடு ஏஐ பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு, ஆன்லைன் சிஸ்டம், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு, ஏஐ டூல்ஸு. ஸோ பல பிஸ்னஸ்மேன் ஃப்யூச்சரில் நம்ம பிஸ்னஸ் சர்வே ஆகுமா அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க. ஆனால் சில ஸ்மார்ட் பீப்புள் இந்த ஏஐ வேவை யூஸ் பண்ணி க்ரோர்ஸில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பேசிக்கை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஃப்யூச்சர் யாரோடையது? ஏஐ பிஸ்னஸா இல்லை ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸா அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஏஐ பிஸ்னஸ் அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ணுறது தான். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறது, ஏஐ கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஏஐ சாட்பாட் பிஸ்னஸை பண்ணுறது. ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வேணும்னா அந்த ஏஐ சாட்பாட்டை யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை ஒரு கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும். எப்போது அதுக்கு ஆன்சர் தெரியாமல் மேலே டிஸ்கஸ் பண்ணுமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹியூமனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். மேக்ஸிமம் அதுவே சால்வ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஏஐ ஆட்டோமேஷன் ஏஜென்சி, ஏஐ எடிட்டிங் இருக்குது, ஏஐ சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏன் இந்த ஏஐ பிஸ்னஸ் பயங்கர ஒரு வேவ் மாதிரி இருக்குது அப்படின்னா, டைம் எல்லாத்துக்கும் சேவ் ஆகும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு வால்பேப்பரை டிசைன் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்குள்ளார ஏஐ பில்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அப்போ ஒரு ஹாஃப் டே 1 டே செலவு பண்ணி ஒரு 1 hour 2 hours செலவு பண்ணி உட்காந்து அந்த அளவுக்கு ஏஐ க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். ஒரு வேலை 10 பேர் பண்ணுறத ஏஐ ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பண்ணி முடிச்சிடும். இதுதாங்க பிக்கஸ்ட் அட்ராக்ஷனு. லோ மேன் பவரு, ஆஃபீஸ் கூட தேவையில்லை, லோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு, பயங்கர ஸ்கேலபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால அது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகும். இதே நீங்கள் ஒரு ஷாப் வச்சிங்கன்னா அந்த தெருவில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ மார்க்கெட்டிங் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் அந்த ஏஐக்கு உங்களுக்கு வேர்ல்டு வைடாக ரீச் ஆகும். ஒரு நல்ல கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது யாராக இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அதை பார்த்துருவாங்க, படிச்சிருவாங்க. ஸோ அதுதான் ஸ்கேலபிலிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. ஒரு ஏஐ கிரியேட்டர் வீட்டில் இருந்தே ஒரு வேர்ல்டு வைடு கிளைண்ட்ஸை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ரியாலிட்டி பார்த்துருவோம். இது என்ன ஓல்டு எக்கானமி பேக் போன் தாங்க இது. கண்டிப்பாக ஒரு க்ரோசரி ஷாப்பு ஆரம்பிக்கிறது, மளிகை கடை ஆரம்பிக்கிறது, ஃபேக்ட்ரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ரன் பண்ணுறது, சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு நம்ம ரன் பண்ணுறது, டெக்ஸ்டைல் ஷாப்பை வச்சு ரெடி பண்ணுறது, ரெஸ்டாரண்ட்டு வைக்கிறது, ஹார்ட்வேர் ஷாப் போடுறது, இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸுங்க. ஆனால் உங்களுக்கு இன்னமும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பவர்ஃபுல் தாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக மனுஷங்க எல்லாருமே ரியாலிட்டியில் ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஏஐ வேர்ல்டில் வாழல. அதனால் அவங்களுக்கு ஃபுட்டு வேணும், ஹவுஸ் வேணும், வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஷாப்பு தான் போவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எப்பயுமே டிஸப்பியர் ஆகவே ஆகாதுங்க, காணாமல் போகவே போகாது. மனுஷன் இருக்கிற வரைக்கும் தேவை இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதில் இருக்கிற இன்டைரக்ட் டென்ஷன்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாஃப் சேலரிங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் எப்பயுமே ஸ்டாஃப் சேலரி கொடுக்கணும், ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், ஸோ டிஜிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய டென்ஷன்லாம் இருக்குது. எமோஷ்னல் ட்ரூத்துன்னு பாருப்போ பல ஷாப் ஓனர்ஸ் ஆன்லைன் மார்க்கெட் நம்ம பிஸ்னஸை ஸ்லோ பண்ணுது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஐ சும்மா கிடையாதுங்க, அதுவும் டேஞ்சரஸ் தான். ஏன்னா ஏஐக்கு டயர்டே கிடையாதுங்க. 24/7 ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். சேலரி கொடுக்க தேவையில்லை, லீவு கொடுக்க தேவையில்லை, அது குயிக்காக லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். மிஷின் லேர்னிங் பண்ணி அது பாட்டுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ ஏஐ எங்கெங்கெல்லாம் நமக்கு இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மனுஷங்களை எங்கெங்கெல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்குன்னா, ஒரு ரிப்பிட்டேட்டிவாக ஒரு ஒர்க்கு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டைம் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணிட்டோமா, அவங்க அதே ஒர்க்கை தான் மறுபடியும் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏஐயை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் கஸ்டமர் சப்போர்ட்டு, எடிட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி, அதுக்கப்புறம் சிம்பிளாக டிசைன் பண்ணுறது. சிம்பிள் டிசைன், காம்ப்ளிகேட்டட்னால் கண்டிப்பாக ஹியூமன் தேவை. சிம்பிள் டிசைனு, அப்புறம் வாய்ஸ் சப்போர்ட்டு, மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனு, இது எல்லாமே மனுஷங்களோட ஜாபை எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு நிறையா ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து க்ரியேட்டிவ் ஃபுல்லில் கூட ஏஐ வந்துருச்சு. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மியூசிக்கு, வீடியோ, ஆர்ட்டு, கோடிங் இதெல்லாம் மனுஷங்க வந்து கற்றுக்கிட்டு பண்ணால் தான் இதெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஏஐ வந்து எல்லாத்தையும் அண்டர்டேக் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹியூமனுக்கு இருக்கிற பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மனுஷங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஆனால் ஏஐயும் பவர்ஃபுல் தான். அதனால் வந்து ஏஐ வந்து ஃப்யூச்சரில் எப்படி வேணால் இருக்கலாங்க. ஆனால் கரண்ட்டில் நம்ம வந்து மனுஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மனுஷங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து ஏஐ ஃப்யூச்சரில் பண்ணுச்சு அப்படின்னா நிறைய ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய மனுஷங்களுக்கு வேலை இல்லாமல் தான் இருக்கும், வேலை போயிடும் அப்படின்னு தான் கண்டிப்பாக தோணுது. ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்குறப்ப எமோஷன், ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை, லீடர்ஷிப்பு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு நெகோஷியேஷன்லாம் மனுஷனால் தாங்க பண்ண முடியும். ஏஐயால் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக அதில் மனுஷங்களை பீட் பண்ண முடியல. ஒரு கஸ்டமர் வந்து ஏஐ சாட்பேட்டோட பேசலாம், ஆனால் ரியல் மனுஷன் பேசுகிற கனெக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் ரியல் மணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ பிஸ்னஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் நம்ம வந்து கண்டிப்பாக அதுவும் ஸ்டேபிள் தாங்க. ஃபாஸ்ட் க்ரோத்துன்னு சொல்ல முடியாது, ஸ்டேபிள் தான். அது வந்து ஒரு லாங் டேர்ம் சிஸ்டம். நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறது, ஷாப் கடை வைக்கிறதெல்லாம் ஒரு ஸ்டேபிளானது, லாங் டேர்முக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இப்போ ஏஐ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், ஆனால் ட்ரெடிஷ்னலில் ரொம்ப ட்ரஸ்ட்டு இருக்குங்க. ஸோ ஃப்யூச்சர் ரியாலிட்டின்னு பார்க்குறப்போ நீங்கள் பல பிஸ்னஸ் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் ஆகலாம். சின்ன கம்பெனிஸ் ஏஐ ஆட்டோமேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஒரு ஒன் பர்சனை வச்சுக்கிட்டு கம்பெனியை ரன் பண்ணிடலாம் ஏஐ வச்சுக்கிட்டு. ஹியூமன் பேஸ்டு ப்ரீமியம் பிஸ்னஸ் கூட நிறையா இன்க்ரீஸ் ஆகுங்க ஃப்யூச்சரில். ஸோ அதுவும் இருக்குது. ட்ரெடிஷ்னலும் வந்து சளைச்சது கிடையாது, ஆனால் ஏஐயும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை ஏஐ சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃப்யூச்சரில் நம்ம ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ஸ்மார்ட்டு. இந்த ஹைப்ரிட் மாடல் தான் ஃப்யூச்சரில் ரொம்ப வந்து ஸ்மார்ட்டஸ்ட்டாக இருக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஷாப் ஓனர் வந்து ஏஐயை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி நல்லா டெவலப் ஆகலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஐ கஸ்டமர் ஆட்ஸை க்ரியேட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டும் அதே தாங்க. ஸோ ஏஐயை வந்து ஒரு ஃப்யூச்சர் லீடை வச்சுட்டு அதை ஒரு வந்து டெவலப் பண்ணலாம். இதுதாங்க ஃப்யூச்சரு. ஸோ இப்போ வந்து மக்கள் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஏஐயை இக்னோர் பண்ணுறது தாங்க. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் டெட்டுன்னு நினைக்கிறது. ஸோ இது ரெண்டுமே டேஞ்சரஸ். ஏஐயை இக்னோரும் பண்ண முடியாது, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்யூச்சர் சர்வே ஆகணும்னா ஏஐ யூஸை கற்றுக்கோங்க, கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், பிராண்டிங்கை பில்ட் பண்ணுங்கள், டிஜிட்டல் சிஸ்டமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க பவர்ஃபுல்லு. ஸோ கண்டிப்பாக யாரும் பயப்பட வேணாம். ஸோ டெக்னாலஜி சேஞ்சஸ் ஆல்வேஸ் நடக்கும், ஆனால் அதில் அடாப்ட் பண்ணுறவங்க தான் சர்வே பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் பிக்கஸ்ட் கரன்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா லேர்னிங் எபிலிட்டி தாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெவலப் ஆகலாம், சர்வ் ஆகலாம், ஷைனும் ஆகலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏஐ பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்குமா இல்லை ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.